கட்டி இறுக்கிட்டே வந்து குடியிருந்து அட்டை வச்சு அப்புறம் பறிச்சு என்னை கொண்டு கடை மகனை விட்டுங்கப்பா இதாக்கிட்டாங்க. கச்சனோட இந்த மாடி எடுத்து இந்தாக்கிட்டாங்க. பாருங்க மயனை பாரு அம்மா அம்மா கொடுறாங்க ஐயோ அப்பா அப்படிங்க நான் இறங்கி அழகுன்னு என் சட்டை கட்டி மேலே ஏறி வந்துட்டேன். அவர் போலீஸ்காரன் இந்த அங்கே ஒருத்தேன் இங்கே ஒருத்தேன் 6 பேர் இதுல உட்காந்துருக்கு. இப்போ உள்ளுக்கு வரத்துக்கா கத்தியில் கொடுத்துருக்கா. என்னோடய வீடு வந்து திண்டுக்கல் கொட்டாம்பட்டி ரோட்லேருந்து சிறுடி பிரிவில் அந்த ஊரணிக்கு மேலே மெயின் ரோட்டில் வீடு இருக்குது. சமுத்திராப்பட்டியில் வீடு இருக்குது. அங்கே நானும் எங்கள் அம்மாவும் தனியாக வசித்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று வந்து ஒரு நைட்டு 11 மணி 10:30 இருக்கேன். அப்போ வந்து எனக்கு ரிலேஷன் சொந்தக்கார் வந்து ஒரு மாத்திரை வேணும் அப்படின்னு சொன்னார். வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு அவருக்கு மாத்திரை வச்சுட்டு போயிட்டார். அதை கொண்டு கொடுத்துட்டு அந்த மெயின் கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தேன். வந்து கையில் கரண்ட்டு ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட்டு அமர்ந்த டயத்தில் உள்ள கேட்டெல்லாம் திறந்து போட்டுட்டு வெளியில் போயிருந்தேன். அந்த உள்ள வீட்டுக்குள்ள நுழையில் 2 பக்கெட்டு இருந்து சைடில் 3 பேர் இங்கிட்டு 3 பேர் வந்து என் கழுத்தையும் என்னோட பாடி எல்லாத்தையும் பிடிச்சி முகமுடியாக போட்டிருந்தாங்க. மூஞ்சியில் ஃபுல்லாக கறி பூசியிருந்தாங்க. 6 பேர் மொத்தம் பிடிச்சி இருட்டுக்குள்ளே போட்டு அமுக்கிக்கிட்டு ஒரு தொடையில் கத்தியால் குத்திட்டு நாங்கள் வந்து உன்னை வந்து சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா உன்னை விட்டு போயிடும், இல்லைன்னா உன்னை கொலை செய்யத்தான் வந்திருக்கேன், ஒழுங்காக நடந்துக்க அப்படின்னு சொன்னாங்க. என்னப்போ நான் தப்பு பண்ணினேன், என்ன கையில் கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்தோடனே உள்ளே இழுத்துட்டு போனாங்க. உடனே என்னை வாயில் இங்கிட்டு ஒரு ஆள் கத்திலையும் இதுலேயும் இந்த கையில் கத்தையில் எங்கள் அம்மா மாடியிலேருந்து சவுண்டை கொடுத்து காப்பாற்றுங்க இல்லை எங்கள் அம்மாவையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்து பரவரன்னு இப்போ மாடிப்பள்ளிலேருந்து இறக்கி கீழே தூக்கிட்டாங்க. அது ஆஸ்பத்திரி போய் எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு. அதை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்கய்யா, என்னை எது வேணாலும் என்னை கொண்டு கூட போங்கய்யா, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ யாருனே தெரியாது, எனக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன எந்த நோக்கத்துக்காக வந்தீங்க, அந்த நோக்கத்தை சொல்லுங்க அப்படிங்கையில் ஒரு இது உங்களோட பணம் வந்து இங்கே வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குதான், அது வந்து எடுக்கிறதுக்காக வந்தான். எங்களுக்கு ஹெச்சு போட்டு எங்களுக்கு தகவல் வந்துச்சு, நாங்கள் பணத்தை களவாங்கத்தான் வந்தான், எங்களை வந்து இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதோட வெளியில் போயிட்டாங்க. ஆள் வெளிச்சத்தம் கேட்ட உடனே ஆள் வெளியில் 100 ஆளுக்கு மேலே நிற்கிது, நீங்கள் பேசாமல் நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் தவி ஓடிட்டாங்க. ஓடினோடனே உள்ளூர் ஆளுக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்த உடனே என்னப்பா நடந்தது, இந்த ஒரு ரத்தம் ஊற்றி கிடக்குப்பா, இது முழங்காலில் காலில் இந்த மாதிரி கட்டு இதில் கத்தியில் குத்தி விட்டாங்க, வீடு ஊரா ரத்தம், இந்த மாதிரி வாயிலையும் ஒரு குரலை இது பல்ல வச்சு இழுத்து விட்டாங்க, ஒரு கம்பி மாதிரி வச்சு வாய் ஊரா புண்ணு ரத்தமாக ஊற்றுதியா அப்படின்னு சொல்லின உடனே சரி வாங்கணும் ஒரு 50-100 பயலுங்க எங்கள் உள்ளூர் கிராம மக்களை தேடி பிடிச்சி அந்த பையனை பிடிச்சி எங்கள் ஊர் ஊரணிக்கரையில் அந்த பையனை பிடிச்சி வச்சுருந்தாங்க. போலீஸ் 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே எங்கள் வீட்டை பூரா பார்த்துட்டு என்ன எப்படி நடந்துச்சுன்னா அந்த நடந்த விஷயத்தை பூரா நான் சொன்னேன் தெளிவாக. சொல்லி முடிஞ்ச உடனே ஃபோன் வந்துச்சு, இங்கே பிடிச்சி வச்சுருக்கோம்னு. இப்போ சார் பிடிச்சிட்டாங்களா, அதில் ஒரு பையனை 6 பேர்த்தில் அங்கே ஊரணிக்கரையிலன்னு போனோடனே அவனை அடிக்கக்கூடாது, யாரும் தொடக்கூடாது, ஊச்சாங்க 2 போலீஸு. சரிங்க சார் நாங்கள் அடிக்கலை சார், யாரை அடித்தாலும் கேஸ் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்க. வந்த 2 பேர் மிரட்டினோடனே சரின்னு எல்லா பேர் ஒதுங்கினோடனே அந்த நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம்னு கூட்டிகிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் நாங்கள் சொன்னேன் இந்த காருக்குள்ளே கூட லாக் பண்ணுங்கள், எங்கள் சொந்தக்காரர் வர்றாரு, இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சார் அதிகாரிக்கு அவங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுங்கள் சார், என்ன சார் நீங்கள் 2 பேருந்து எல்லா பேரையும் போய் சொல்லிவிட்டு அந்த பையன் மட்டும் இருக்கிறேன், அப்போ ஓடி போயிட்டா என்ன சார் பண்ணுறது கையில், அது நாங்கள் பார்த்துக்குறோம்னே. அப்புறம் இன்னொரு போலீஸ் உள்ளூர் ஆள் ஒரு 4 பேர் எல்லா பேர்த்தையும் வரட்டி விட்டு 4 பேர் வர சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன வரணுன்னா அந்த பையன் டக்குன்னு அங்கிட்ட எந்திரிச்சு ஓடி தப்பிச்சாக்க போலீஸு எல்லாத்தையும் சொன்னோடனே அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார் எஸ்ஐ எல்லா பேரும் வந்தாங்க. பிடிச்சி கொடுத்தது ஆகிட்டேன்னா அவங்க கரெக்டாக பேசிட்டு நைட்டு பூரா தூக்கமுள்ள ஊரே லாவிட்டு வந்துட்டு ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ உங்களை தாக்குனவங்க 6 பேரோட அடையாளம் உங்களுக்கு தெரியுமா? அது வந்து வண்டி ஒரு ஊதா கலரில் கொட்டை எழுதிருந்துச்சு, பின்னாடி 2 பைக்கில் வந்திருந்தாங்க. அந்த பையனே போலீஸ்கிட்ட சொன்னேன், நான் கொட்டை எங்கள் அம்மா அப்பா வேறு இது, நான் விவசாயம் நான் வந்து ஏற்கனவே 2 கொலைகள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போலீஸ் விசாரணை அந்த பிடிச்ச வச்சேன் எல்லா விசாரணையும்
சொல்லிவிட்டு சரின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு டைரியில் குறிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் சொல்லி ஓடணும் ஓடின பின்னாடி இன்ஸ்பெக்டரு அவர் எஸ்ஐ 2 பேர் எல்லா பேரும் வந்து என்ன நினச்சுங்கையில் அவரை 2 போலீஸை சத்தம் போட்டுட்டு என்ன நடக்குது அப்போ ஏயா விட்ட பிடிச்சி கொடுத்தது ஏயா விட்டேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஆதங்கப்பட்டு நான் இப்போ ஆளோடதே வருவேன் அப்படின்னு ஒரு 5-6 பேரோட அவர் கிளம்பி அவனை பிடிச்சிக்கிட்டு குற்றவாளியை பிடி அண்மை செய்தியை பார்த்து வருவோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் 20 கோடி ரூபாய் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டில் புகுந்த கொள்ளையர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்த போதிலும் காவலர்கள் அவர்களை தப்பிக்க விட்டுவிட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பகுதியில் வசிக்கும் நபர் அளித்த பேட்டியை பார்த்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வசந்தகுமார். வசந்தகுமார், கொள்ளையனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தும் கூட அவர்கள் தப்ப விட்டுவிட்டதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. அந்த பகுதி நபர் அளித்த பேட்டியை பார்த்தோம். என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ஹாசினி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திராப்பட்டியை சேர்ந்தவர் பிச்சை மகன் அழகப்பன். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். சமுத்திராப்பட்டியில் இருந்து திருவடி செல்லும் சாலையில் உள்ள இவருக்கு சொந்தமான வீட்டில் இவரும் இவரது வயதான தாய் சொர்ணம் என்பவரும் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தின் வழியாக முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் 6 பேர் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து வீட்டின் மறைந்துள்ள நிலையில் அப்போது வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே வந்த அழகப்பனை மடக்கி பிடித்த 6 பேரும் வீட்டுக்குள் அழைத்து சென்று எங்கு பணம் வைத்திருக்கிறாய் என்று கேட்டு அடித்து மிரட்டி உள்ளனர். மேலும் உனது வீட்டில் 2 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஒழுங்காக மரியாதையாக அந்த பணத்தை எங்களிடம் கொடுத்து விடு என அடித்து கத்தியை காட்டி இடது காலில் கத்தியால் குத்தி கிழித்து துன்புறுத்தி உள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த கழிவறையில் உட்பட அனைத்து அறைகளிலும் பணம் உள்ளதா என தேடி நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த அழகப்பனின் தாயை பிடித்து தரதரன இழுத்து வந்துள்ளனர். பின்னர் தாய் மகன் இருவரையும் 2 மணி நேரத்துக்கு மேலாக கத்தியை காட்டி மிரட்டி சித்திரவதை செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் அழகப்பனின் தாய் காப்பாற்றுங்கள் என கூச்சலிட்டுள்ளார். இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் வீட்டின் முன்பு கூடியதை அடுத்து இதை அறிந்த கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர். கொள்ளையர்களின் ஒருவரான மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கோட்ட குப்பையை சேர்ந்த பிரபாகரன் என்பவரை விரட்டி பிடித்த பொதுமக்கள் காவல்துறையினர் தங்களிடம் தகவல் தெரிவித்து அவர்கள் ஒப்படைத்த போது கொள்ளையர்களை பிடித்த போலீசார் பொதுமக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் யாரும் இவர்களை அடிக்கக்கூடாது என கூறி அனுப்பியுள்ளனர். இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்ற நிலையில் காவல்கள் அஜாக்கிரதையாக இருந்துள்ளனர். அவர்களை பிடியிலிருந்து கொள்ளையன் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் காயமடைந்த அழகப்பன் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தப்பி ஓடிய கொள்ளையர்களை நத்தம் போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையர்களை பொதுமக்களை பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்களை காவலர்கள் தப்பவிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார்.